என்னோட நகையை வச்சுதான் என் குழந்தைனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க சார். ஒன்னா இருக்கும், எல்லாருமே சம்பாரிச்சு உனக்கு அந்த நகையை மீட்டு தரோம்லாம் சொன்னாங்க சார். சரி ஓகே அப்படின்னா நான் எங்க டாடிட்ட கேட்கணும்னு சொன்னேன். எங்க அப்பாட்ட உனக்குன்னு போட்டாச்சு, உங்க அப்பாட்ல எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வீட்டுக்காரே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். என் தம்பியை தான் எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு என்னன்னு கேட்டுக்கல, வீடு கட்டினவங்களும் என்னன்னு கேட்கல. ஆனா வீடு கட்டையில மட்டும் இளைய பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க. எப்படி? மூத்த பையன் இல்ல, அவன் தான் சம்பாதிக்கிறான், மருமகன் நிறைய கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், என்ன மாமா எதுவுமே இல்லைன்ற, உடனே என் தம்பி எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் அப்படி சொன்னேன். மாமா அந்த காலம் மாதிரி நினைக்காத, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்னு. என் தம்பி செய்வான், என் தம்பி பொண்ணாடி செய்யும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுவரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க சார், நல்ல காரப்பங்களா வசதி இருக்கட்டும், ஆண்டைய முன்னேற்ற அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் யாரு? என்னோட பொருள், என்னோட இது, என் கணவர் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு நாங்க ரோட்ல நின்று ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்து 300 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி என் பொண்ணை படிக்க வச்சு வீட்டு வாடகை கொடுத்து எல்லா கஷ்டமும் அனுப்பிக்கிறேன். இல்ல உங்க நகையை வச்சுதான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆமா. அப்ப அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பி அதை கொடுக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லை? கொடுக்கல. நாங்க எங்க படிப்புல வந்தோம்னா சொல்றாங்க தவிர நாங்க அந்நியார் நம்ம நகை கொடுத்தாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. Download ShareChat.